பாட்டாளி சொந்தங்களே, அன்புமணி தம்பிகளை வணக்கம். இன்றைக்கி காலையில் ஜிகே மணி என்னும் நயவஞ்சகன் ஒரு அறிக்கை விடுறான். என்னென்ன பாமக தலைவர் அன்புமணின்னு சொல்கிறதையும் மாம்பழம் சின்ன அன்புமணிக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்கிறதையும் இந்த பத்திரிகைகள் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறான செய்திகளையே போடுகிறீர்கள். அதாவது நாங்கள் என்றால் டாக்டர் ராமதாஸ் ஐயா தரப்பு உச்சநீதிமன்றம் சென்று டெல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது, மாம்பழமும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் என்றும் மாம்பழம் சின்னம் டாக்டர் ராமதாஸுக்கு தான் என்றும் உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுது இந்த கருணாகம் ஜிகே மணி அறிக்கை விட்ட அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு தாக்கல் பண்ணுறாங்க. என்னென்னா இதே விஷயத்தை அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, தலைவர் இல்லை, அவர் தலைவராக இருக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் உச்சநீதிமன்றம் போயிட்டு நீங்கள் தான் தலைவர், உங்களுக்கு தான் மாம்பழம் சின்னம் பயன்படுத்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக ஏதோ பத்திரிகைகள்லாம் பெரிய பெரிய நோட்டீஸாக காட்டினீங்க, ஊரெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்தீங்க, சேலத்தில் லட்டு கொடுத்தீங்க, ஐயாவுக்கும் சுசீலா ஐயாவுக்கும் அல்வாவை கொடுத்தீங்க, என்னென்னவோ பண்ணிங்க, அக்கப்பூர் பண்ணிங்க. எல்லாமே எங்களுக்கு தான் வந்துடுச்சு, தர்மம் ஜெயிச்சிடுச்சு, அதர்மம் தோத்துடுச்சு, அன்புமணி அவ்வளோதான் அப்படி இப்படின்னு கதை கட்டினீங்க. அவ்வளோ கதை கட்டினீங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்களே, அப்புறம் எதுக்கடா இப்போ போய் ரிட்டு தாக்கல் பண்ணுறீங்க? அப்போனா இன்னமும் அந்த ராமதாஸ் என்கிற மாமனையை நீங்கள் ஏமாற்றிட்டு தான்டா இருக்கிறீங்க. ஏண்டா அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் சுசீலா கிட்ட அடிக்க போகிற பணத்துக்கும் வெறியும் பொய்யாவே சொல்லிக்கிட்டு ஏன்டா பாவம் அந்த வயசான மனுஷன் இந்த காலத்துலேயும் இப்போவும் ஏமாற்றி நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க. அவர் நீங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு நினச்சிட்டு பாவம் இன்னமும் கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காராடி. இந்த ஜிகே மணி நம்பி அவர் குட்டு சோறாக போயிட்டார். ஏன்னா இந்த அப்போது நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும்போது வெளியே நடக்கிற விஷயத்த ஜிகே மணி போய் ஐயா கிட்ட சொன்னோன்னா, ஐயா சரி மணின்னாரு. மணி ஆடிட்டே மணி சொல்கிறதையே பெரிய வெத்தியாக நினச்சிட்டு இருந்தவர் இப்பயும் அதே அந்த மணி சொல்கிறதையே தப்பான செய்தியே நம்பிக்கிட்டு கிடக்கிறாரு. வெளி உலகத்தை பார்க்குறாரா பார்க்கலையா, டிவி நியூஸ்லாம் பார்க்குறாரா இல்லையா, வெளி மனிதர்களை பார்த்து உண்மையான செய்தி யாருன்னா அவர் காதுக்கு சொல்கிறாங்களா, இல்லை அந்த செய்தியை போகாத மாரி அவர் தடுத்து ஃபில்டர் பண்ணி வெறும் பொய் செய்தியாக அவர் காதுக்கு சொல்லிட்டு இருக்காங்களா என்னான்னு ஒன்றுமே புரியல. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஜெயிச்சிட்ட ஒரு வழக்கை எடுத்துன்னு மறுபடியும் சென்னை சிவில் கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அப்போவே உச்சநீதிமன்றம் காரி துப்பி அனுப்பிச்சு இதை போய் சிவில் கோர்ட்டில் பார்த்துக்குங்கடான்னு நீங்கள் என்ன சொன்னீங்க? அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, தீர்ப்பே கொடுத்தாய் போச்சு, நாங்கள் தான் பாமகன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எதுக்குடா சென்னை சிவில் கோர்ட்டில் போய் முறையிட்டு இருக்கீங்க? வெறும் பொய் செய்தியே தான் அந்த மனுஷன் காதுக்கு சொல்லிக்கிட்டு, பொய் செய்தியே சொல்லிக்கிட்டு, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இன்னமும் என்னென்னா பண்ண போகிறீங்க? ஜிகே மணி, அருள், காந்திமதி பிள்ளைங்க 2 பேர், இவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஐயா அவமானத்தின் எந்த எல்லைக்கும் தள்ளுறதுக்கு நீங்கள் ரெடியாகிட்டீங்க. சரிதானா? எந்த திமுக நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் தடுத்து வச்சுட்டு அதே திமுக உடைய ஆட்சி நல்லா தான் நடக்குதுன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஐயா அறிக்கை விட்டார். யாரை போய் இடஒதுக்கீடுக்காக நான் மீண்டும் பார்க்க மாட்டேன், அவரை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு யாரை பார்த்து அறிக்கை விட்டாரோ அவருடைய ஆட்சி நல்லா இருக்குதுன்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னே அறிக்கை விட்டார். யாருக்காக? இந்த ஸ்ரீகாந்தி பிள்ளைங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கணும், இந்த அம்மாவுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கணும், ஜிகே மணிக்கு எம்எல்ஏ கிடைக்கணும், எம்எல்ஏ பதவி கிடைக்கணும், அருளுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை மறந்து, தகுதியை மறந்து, இழந்து அறிக்கை விட்டார். அந்த அளவுக்கு அவரை சுற்றி வெறியும் பொய் செய்தியே சொல்லி அவரை குட்டிச்சோராக ஆகிட்டீங்க. வயசான காலத்தில் அவரை நிம்மதியாக இருக்க விடணும்டி. நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாட்டா, உங்களாண்ட எவனும் அறிவாளியும் எவனுமே கிடையாது, அத்தனை பையனும் தற்கூரி, உங்களை சுற்றி தற்கூரி கூட்டம் தான் இருக்குது. 10 கட்சி 5 கட்சி போய் ஊரை மேய்ஞ்சிட்டு வந்தவன்லாம் ஊடக பிரிவு செயலாளர், வெறி பொய்யே சொல்கிறவன், பொய்யே சொல்கிறவன், தான் தொகுதியிலேயே நின்று அரூர்லேயே நின்று 10 ஓட்டு வாங்க முடியாதவன் பொதுச் செயலாளர்,
அப்புறம் வந்து 65 வயசில் வந்து செயல் தலைவர். இந்த மாதிரி டம்மிங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடா பண்ண முடியும்? ஏண்டா அறிவாளி எவனா ஒருத்தனாவது வச்சுக்கின்னு கட்சி நடத்துங்கடா. ஏன்டா இந்த மாதிரி மானத்தை வாங்குறீங்க? ஒட்டு மொத்தமாக பாமகன்ற மானத்தை இந்த மாதிரி கேவலமாக வாங்கடி. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு இனிமேல் மீண்டும் பாமக மாம்பழமும் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. இது டாக்டர் ஐயா கிட்ட தெளிவாக யாராவது ஒரு நல்ல மனுஷங்க பார்த்து நல்லபடியாக சொல்லுங்கள் ஐயா. இனிமேல் உங்கள் கதை வந்து நம்ம வன்னிய மக்கள்கிட்ட போகாது வேகாது. எல்லாம் வந்து உங்கள் மகன் அன்புமணி அவர்களின் பின்னணியில் வளமாக மீண்டும் இயக்கத்தை வளமாக நடத்துகிறார்கள் அப்படின்னு நல்ல உண்மை யாராவது ஒருத்தர் பார்த்து அந்த மனுஷனுக்கு சொல்லி புரிய வைங்க. புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் வழியை விடுங்கடா. நீங்கள் புரிய வைக்க மாட்டீங்க சரிதானா? நீங்கள் எல்லாமே ஜந்துங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக ஐயா என்னும் மாமனிதனை ஒரு காமெடி பீஸாக மாற்றிட்டீங்க. அவரை வேறு யாராவது ஒரு போய் நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு உண்மையை சொல்கிறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்கடாடி. ஏன்டா மீண்டும் இந்த மாதிரி மானத்தை வாங்குறீங்க? தற்கூறிங்களா? இதை தான் நீங்கள் இவ்வளோ நாளாக சம்பவம் லோடிங் சொல்லிட்டு இருந்தடா தற்கூரி பசங்களா? சுத்தமான பள்ளி பையன்